இது வெறும் காதல் இல்ல. உங்களை வெறும் காதலனா மட்டும் என்னால பார்க்க முடியல. உங்களை என் அப்பாவா அம்மாவா உற்ற தோழனா எல்லா ஸ்தானத்திலையும் வச்சு பார்த்துட்டேன். எனக்கு நீங்க வேணும். நீங்க இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. மழையே பொன்மழை துளியே என் இருவிழியில் நீ இருக்கிறியே, விழவா நான் விழுந்திடவா உள்ளிருந்து நீ கேட்கிறியே, இதழே என் சிற்றிதழே மௌன மொழி நீ பேசுறியே, வரவா நான் வந்திடவா உன் வார்த்தைகள் தான் கேட்கிறதே. எனக்கு இப்ப யார்கிட்டயும் பேச பிடிக்கல, பேசவும் விரும்பல. இப்ப நான் உங்ககிட்ட சொன்னதை நீங்களே அவர்கிட்ட சொல்லிடுங்க. ஆனந்த், டேய் ஆனந்த், ஆனந்த் நில்றா, ஆனந்த், டேய் நில்றா, டேய் ஆனந்த், டேய் சொன்னா கேளுடா, டேய் ஆனந்த், டேய் என்னடா அவன் கூட கூட பேசாம போயினே இருக்கறான். விடுறா, இப்ப அவனுக்கு என்ன சொன்னாலும் புரியாது, அப்புறமா அவன்கிட்ட பேசிக்கலாம் விடு. இல்லடா, ஏற்கனவே விஷயத்துல கேம் ஆடுறான்னு இஷ்டத்துக்கு என்னெல்லாமோ கரெக்டா பண்ணி பேசிக்கிட்டே இருக்கான். இப்போ இதை வேற பார்த்துட்டு போயிருக்கிறான். விடுறா, அவன் அப்படி பேசத்தான் செய்வான். அவன்கிட்ட நான் பேசி சரி பண்ணிக்கிறேன்டா. இப்போ எனக்கு ஆனந்த் ஒரு பிரச்சனையாவே தெரியலடா. உன்னை நினைச்சாதான் எனக்கு. ஏன் சொல்றேன்னா, உனக்கு என்கேஜ்மெண்ட் வேற முடிஞ்சு போச்சு. இப்போ துளசி உங்ககிட்ட இந்த மாதிரி நீ கேட்ட கேள்விக்கு எனக்கு என்ன பதில் சொல்றேன்னு தெரியல. நான் துளசியை மனசார விரும்பினப்போ அவளுக்கு என் மேல எந்த அபிப்பிராயமும் இல்லை. அதுக்கப்புறம் எங்க அம்மா ஆசைப்பட்டாங்களேன்னு தான் நான் சாரு கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சேன். ஆனந்த் மட்டும் துளசியை லவ் பண்றது என்கிட்ட சொல்லாம இருந்திருந்தானா, துளசியை நான் லவ் பண்ண விஷயம் என் மனசோட இருந்திருக்கும். ஆனா ஒண்ணுடா, நான் சொல்றது நிஜம். ஆனந்துக்கும் துளசிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நான் பண்ண ஏற்பாடு எல்லாமே நான் முழு மனசோட பண்ணதுடா. டேய், அதை நீ சொல்லி தான் எனக்கு புரியணுமா? இல்லடா, ஆனந்த் எப்படி என்ன நம்பலையோ அந்த மாதிரி நீங்களும் என்ன நம்பாம போயிட்டீங்களோன்னு பயமா இருக்குடா. உன்னை போய் அப்படி நினைச்சா ஆனந்துக்கு எனக்கு என்னடா வித்தியாசம்? நான் உன்னை கேட்டது நடந்ததுக்கான விளக்கம் இல்ல. டேய், நீ ஆனந்த நினைச்சு ஃபீல் பண்ணாதடா. புரிய வைக்க ட்ரை பண்ணுவோம். அப்படி ஒத்து வரலன்னா சரிதான் போடான்னு விட்டுற வேண்டியதானே? சரிடா, மேற்கொண்டு துளசி விஷயத்துல என்ன முடிவு எடுத்திருக்க? நான் முடிவு எடுக்கிறது துளசியை பத்தி இல்ல, சாருவை பத்தி தான். அப்புறம் ஏன்டா சாருவோட துளசி என்னால மிஸ் பண்ண முடியாது. அப்ப ஏன்டா சாருவோட நிச்சயத்து வரைக்கும் போன கிட்ட கேட்டனா என்னால அதுக்கு பதில் சொல்ல முடியாது. என் லைஃப்ல நான் மனசு வருந்தி யாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்கற அளவுக்கு நான் யாருக்கும் இந்த கெட்டதுல செஞ்சது கிடையாது. ஆனா ஆயுசு முழுக்க மன்னிப்பு கேட்டாலும் தீராத அளவுக்கு நான் சாருக்கு துரோகம் பண்ணிருக்கேன். ஆமாண்டா, எங்க அம்மா ஆசைப்பட்டாங்கன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் சாருவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சேனே தவிர மனசார விருப்பப்பட்டதுக்கு ஒத்துக்கவே இல்லை. காலப்போக்கில் எல்லாம் தானா சரியாயிடும்னு என்னைய நான் சமாதானப்படுத்திக்கிட்டேன். ஆனா அந்த சமாதானம் கூட அன்னைக்கு அட்மிஷன் அப்போ துளசி பார்த்த ஒரே பார்வையில எல்லாமே காணாம போயிடுச்சு. நான் பண்ற தப்புன்னு எனக்கு தெரியாம இல்லடா. ஆனா எனக்கு என்ன பண்றதே தெரியல. இந்த சிக்கல்ல இருந்து நான் எப்படி மீண்டு வர போறேன்னு தான் எனக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்குடா. ஆமாண்டா ஜோசப்,
இப்படிலாம் நடக்கும் என் உள் மனசுக்கு தெரிஞ்சு என்ன மாத்திக்க எவ்வளோ ட்ரை பண்ணேன்டா. ஆனா முடியல. ஒரு பக்கம் நான் துளசி மனசுல இருக்கேன்றது தெரிஞ்சிருச்சு. இன்னொரு பக்கம் என்ன புருஷனா நினைச்சுக்கிட்டு இருக்க சாரு, அவளுக்கு என்ன பதில் சொல்ல போறேன்றது தெரியாம தான் என் மனசுக்குள்ளே போட்டு புழுங்கி செத்துக்கிட்டு இருக்க. புரியுது தமிழ். நீ துளசி மேல வச்சிருக்கிறது உண்மையான லவ். அதான் இத்தனை பிரச்சனையும் தாண்டி உங்க 2 பேரையும் சேர்த்துருக்கு. டேய், சாருகிட்ட நீ தான் பக்குவமா பேசி புரிய வைக்கணும். படிச்ச பொண்ணு சொன்னா புரிஞ்சுக்குவாங்க. நாம நம்ம சௌரியத்துக்காக அடுத்தவங்க நம்மளை புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறது ரொம்ப சுலபம். ஆனா வழி சாருக்கு தான். என்னதான் நம்ம சமாதானம் சொன்னாலும் காதலை ரிஜெக்ட் பண்ணும்போது வர வலிக்கு படிப்பும் லைஃப் ஸ்டைலும் மறந்து போடாது. அதை அனுபவிச்சுதான் ஆகணும். பாவண்டா சாரு. இல்ல தமிழ், இதுக்கு மேல சாருவோட மனசு சங்கடப்படக்கூடாதுன்னு தயங்குறது சரியில்லை. விஷயத்தை பட்டுன்னு உடைச்சிரு, அதான் நல்லது. ஆமாண்டா, இதுல எமோஷனலா யோசிக்கிறத விட பிராக்டிக்கலா யோசி. எப்படியும் துளசி இல்லாம உன்னால வாழ முடியாதுன்னு உனக்கு தெரிஞ்சிருச்சுல. பின்ன என்ன, முதல்ல சாருகிட்ட பேசி புரிய வை, அப்புறமா உன் வீட்டை சமாளிச்சுக்கலாம்.